Hello friends, வணக்கம் and welcome back to Shreya's cooking channel. இன்னைக்கு நாம fresh fruits யூஸ் பண்ணி chocolate bombs எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான பொருட்கள் பழம் மற்றும் semi sweet chocolate chips. semi sweet chocolate chips ஒரு கப் எடுத்துருக்கேன். இது நாம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாக்லேட் பாம் இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் பண்ண போகிறேன், அதனால் மீடியம் சைஸ் மோல்டு யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் அந்த சாக்லேட் சிப் பவுலில் தண்ணி மேலே வச்சு மெல்ட் பண்ண போகிறேன். சாக்லேட் சிப்ஸ் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் சாக்லேட் எடுத்து அந்த மோல்டில் சென்டரில் போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதே ப்ரொசீஜர் இந்த மோல்டு முழுக்க ஃபாலோ பண்ணலாம். இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நான் இது 10 minutes ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றா எடுக்கும்போதும் கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லாட்டி உடஞ்சிடும். இப்போ அந்த டாப் போர்ஷனு எல்லாமே ஈவனாக வர்றதுக்காக ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு அந்த டாப் போர்ஷன் மட்டும் ஜஸ்ட் அந்த பேனில் வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஜஸ்ட் வச்சுட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த டாப் போர்ஷனில் ஃபுல்லாகவே ஈவனாக வந்திருக்கு. நம்ம பேன் மேலே வைக்கும்போது இமீடியட்டாக எடுத்துடணும், இல்லாட்டி சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகிடும். நான் பண்ணிகிட்ருக்க இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாக்லேட் பாம்க்கு 3 பழங்க யூஸ் பண்ண போகிறேன். ஆப்பிள், மாதுளம்பழம், ப்ளூபெர்ரி. உங்களுக்கு வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, நட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நட்ஸும் ஃப்ரூட்ஸும் ஒன்றா ஆட் பண்ணியும் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹாஃப் மோல்டு எடுத்து ஹாட் பேன் மேலே வச்சு இம்மீடியட்டாக இந்த ஃப்ரூட்ஸ் மேலே வச்சு கவர் பண்ணிடணும். ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணலாம். இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே இது ரெண்டும் ஒன்றா ஸ்டிக் ஆகிடும். சேம் ப்ரொசீஜர் மற்ற ஃப்ரூட்ஸ் கவர் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு மோல்டில் போடுற வேலை தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி சீக்கிரம் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாக்லேட் பாம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷலி குழந்தைங்க அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் சாக்லேட்டோடு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் ஸ்ரேயாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.